சகுர் மமதார் பாமணனே வந்து ரட்சகன் பேர் கொண்டு நாயகனே அச்சுதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுண்டா அச்சுதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுண்டா அச்சுதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுண்டா பச்சமி குந்தே குண்டல் பச்சமி குந்த குந்தல் பச்சமி குந்தே குண்டல் பதமே தினதுலதே இது கதியே உலகத்தையனா தரணும் எனதுலமிகு விருதருணும் ஒன்னமோ நாராயணா 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 நாராயண நமகு நமோ நாராயண நமகு அறிவோம் நமோ நாராயண நமகு சிவாய மன சிந்திப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை உபாயம் எதிகே மதியாகம் எல்லா விதிகே மதியாகி என்று சொல்லுவார்கள் ஆதி பரம்பொருளாகிய சிவபெருமானை கண்டுவிளங்கி அவரமல் ஆசல் கொண்டு நெஞ்சில் கவலைந்தமும் பயிராக்கி அஞ்சி உயிர் வாழ்தல் அறியாமை தஞ்சம் என்ற வையகம் ஒன்றும் காக்கும் இந்த மகாசக்தி நலவை ஐயமரம் பட்டல் அரிது என்று சொல்லி ஆதிபராசக்தி கண்டுவணங்கி அப்புறம் ஆசல் கொண்டு பராபரத்திலே பிறந்தோன்றி பரத்திலே சுமந்தோன்றி சிவத்திலே சுதோன்றி சத்தியிலே நான் தோன்றி நாதத்திலே விந்துவிலே சதாசிவம் சதாசிவத்திலே மகேஸ்வரன் மகேஸ்வரன் ருத்ரன் ருத்ரலே பிரம்மா பிரம்மாவிலே ஆகாயம் ஆகாயத்திலே தேய்வு தேய்விலே அப்பு அப்புவிலே பிரிதிபு பிரிவிலே அன்னம் அன்னத்திலே நரமிருக பட்சிகள் தோன்றப்பட்டு இப்படி படைப்பு தொழிலை கவனிப்பவர் எனது தந்தை பிரம்மதேவர் உலகத்தில் படைப்பு தொழிலை தொடங்க வேண்டும் என்ற காரண காரியத்துக்காக முதலில் ஜனகர் ஜனந்தர் ஜனத்தன ஜனகுமார் சொல்லிய 4 முதிர்களை தொடுக்கப்பட்டார்கள் என்று சொல்லக்கூடிய 4 வரும் படைப்பு தொழிலில் சரிபடி ஈடுபடாத காரணத்தினால் தந்தையிடம் சாபமிட்டேன் மேலும் எனது நான் தக்கனுக்கு ஒரு சமயம் இடியுறுத்த காரியத்தினாலே ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் எனது சிரமப்பட்டது 1008 சுக்குநூறாம் ரொம்ப சந்தோஷமா வாசிக்கிறீங்க எது இப்போ என் தலை வெடிக்கணும்னு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷமா வாசிக்கிறீங்களே என்ன விவரம் உங்க தலை வெடிக்கணும்னு சொல்லி இப்ப நான் சந்தோஷமா ஆச்சம்மா வேற எதுக்காக வச்சிங்க அட போங்க சாமி அப்புறம் சாமி அங்கேருந்து புதுக்கோட்டையிலேருந்து கூட்டிட்டு வந்திருக்கேமே சரி மீதி எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்களே அவளை எந்திரிச்சு சாமி மூஞ்ச பார்க்கட்டுமே அப்படிங்கிறக்காண்டி எழுப்புறக்காண்டி வாச்சான் நல்ல எண்ணத்தோடு வச்சிருக்கீங்க உயர்ந்த சிந்தனையோடு உங்களெல்லாம் பார்க்கும் பொழுது ஏன்னா உண்மையிலே உங்களெல்லாம் பாராட்டணும் ஏன்னா இரவு ஹலோ இங்கு நாரதராக நடிக்கும் புதுக்கோட்டையை சேர்ந்த எம்ஆர் மதிமிதன் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்தப்படுகிறது. எனக்காக கைத்தறியாடி அணிவித்து கௌரவப்படுத்தி ஊர் பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாருக்கும் முக்கியஸ்தருக்கும் சுற்றுவட்டார நாடக கலாரங்களுக்கும் அத்தனைவருக்கும் நான் சார்ந்த கலைக்குழு சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி 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 கலந்த வணக்கம். ஏன் உங்களெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா பேசுறேன்னா இரவு 10 மணிக்கு நாடகம் ஆரம்பிக்கிறோம். ஆமா காலையில் எத்தனை மணிக்கு முடிக்கிறோம்? 6 மணிக்கு வரைக்கும் நடந்துருது. அப்போ நடிகர்களுக்கு எல்லாமே கொஞ்சம் நேரம் ஓய்வு கிடைக்கும். ஏன்னா நாங்கள் வெளியில் வரும்பொழுது தான் எங்களுக்கு ஆச்சு. நீங்கள் அப்படி இல்லை, 10 மணிக்கு எடுத்து வைக்கிற நீங்கள் அதிகாலையில் வரைக்கும் இருக்கணும். உங்களெல்லாம் பார்க்கும் பொழுது தெய்வீக வம்சம் பிறந்தீங்க, தெய்வீக குழந்தைகள் நீங்கள். அப்படிலாம் சொன்னாங்க சரி, இருந்தாலும் அப்படிப்பட்ட சிறப்பானவர்கள் விடிகிற வரைக்கும் எந்த வகையிலும் நீங்க தொந்தரவு இல்லாம இருக்கணும். ஒருவேளை தொந்தரவு பண்ணீங்க அப்படின்னா உங்க 4 பேரையும் ஒரு 400 வருஷம் ஆமையாக சபித்து சாபம் கொடுத்து விடுவீங்க. சமைக்கிறதா சமைக்கிறீங்க, நல்ல பெப்பர் போட்டு சமைங்க. என்ன சமைக்கவா? என்ன சமைக்கிறது? நீங்க தான் ஆமையை சமைச்சு தர. நீங்க நான் ஆமைக்கறி சமைக்க வந்திருக்கேன். ஆமையாக சபித்து சாபம் கொடுத்து விடுவேன் என்று சொன்னேன். ஓ, சாபம் ஆமையா மாறிடுவீங்க. அப்புறம் 4 பேர் ஆமையா தவக்க வேண்டியதான். இருந்தாலும் கூட இடத்திலே வந்து அணிந்து விட்டோம். இடத்தில் யாரையும் இறைவனை பணிந்து விட்டு பின்பு ஆக வேண்டிய காரியங்களை சற்று இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் வாழுகின்றான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். அந்த மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் வாழுகிறான். உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளம்
அந்த மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான், இறைவன் வாழுகின்றான். இரண்டு மனிதன் சேர்ந்த போதும் இன்னும் வேறாகும், இரண்டு மனிதன் தேர்ந்த போதும் இன்னும் வேறாகும். எத்தனை கோயில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும், எத்தனை கோயில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும். இறைவன் ஒன்றாகும். இறைவன் படைத்த உலகை எல்லா மனிதன் வாழுகிறான். அந்த மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான், இறைவன் வாழுகின்றான். இசையாளவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும், இசையாளவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். அந்த இசையில் மயங்கி எழுந்து வருவது இறைவன் மனமாகும், இறைவன் மனமாகும். இறைவன் படைத்த உலகை எல்லா மனிதன் ஆளுகிறான். அந்த மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான், இறைவன் வாழுகின்றான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் வாழுகின்றான். அந்த மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். சிந்தை கிடைக்கு சிரமணி, நன்றி 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 நன்றி. சிந்தை கிடைக்கு சிரமணின் காற்றை இடைக்கு விந்தை இடைக்கு வேள்வி செய்தார்கள். இதற்காக உலக நலனுக்காக அப்பேற்பட்ட இடத்துல சிறப்பான இடத்துல வந்து அடிந்து விட்டும் இடத்தை பார்க்கும் பொழுது இடத்துடைய தன்மையை வைத்து பார்க்கும் பொழுது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய அற்புதமான இடம். இடமே வளவு சிறப்பாக இருந்தால் நிச்சயமாக இடத்துள்ளவர்களும் நல்லவர்களாகவே இருப்பார்களே என்று பார்க்கும் பொழுது நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் ஒன்று வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் ஒன்று வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், பறவைகளே பதில் சொல்லுங்கள். மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள். மனதிற்கும் கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவன் அன்றி நமக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவன் அன்றி நமக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனித
வானம் மண்ணில் வீழ்வதில்லை. நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு. ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா. கரவோசம் எழுப்பி உற்சாகப்படுத்தி அத்தனை பேருக்கு நெஞ்சார்ந்த அன்பார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். சிறப்பான இடத்துல வந்து அடைந்து விட்டம் இருந்தாலும் கூட இடத்தை பார்க்கும் பொழுது மென்மேலும் வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம் என்று தோன்றுகிறது. இடத்தை பார்க்கும் பொழுது எப்படி வர்ணிக்கலாம், எப்படி வர்ணித்தாலும் தகும். அப்படிப்பட்டு அழகு பதுமையான இடத்தை பார்க்கும் பொழுது இந்த பாடல் பாடியதற்காக நாரதர் மதுமிதன் அவர்களுக்கு பாக்கியராஜ் காவல்துறை அவர்கள் சார்பாக ரூபாய் 200 அன்பளிப்பாக அளிக்கப்படுகிறது. அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்து அன்புக்குரிய அன்பு அண்ணா அவர்களுக்கு நான் சார்ந்த கலைக்குழு சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி 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 கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். தேவதையாட்டம் அள்ளுவதென்று நெஞ்சை கிள்ளுவதென்ன தேயிலை தோட்டம் இவள் தேவதையாட்டம் அள்ளுவதென்று நெஞ்சை கிள்ளுவதென்ன பனி தூங்கும் பசும்புள்ளே பனி தூங்கும் பசும்புள்ளே மில்லுத பல்லாட்டோ நல்ல நித்திரை கல்லாட்டோ மில்லுத பல்லாட்டோ நல்ல நித்திரை கண்ணாட்டம் கார்காடத்தில் ஊர்கோலத்தில் காதல் கை சிறு வெள்ளே நான் அந்த ஆனந்தம் என் சொல்லு நதியோரம் நதியோரம் நாடல் வென்று நாணம் கொண்டு நாட்டியம் ஆடுது வெள்ளே
உற்சாகப்படுத்தி அத்தனை பேருக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி 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 கலந்த வணக்கம். இருந்தாலும் கூட இடத்தை பார்க்கும் பொழுது இடத்திலே ஏதேதோ ஒரு சத்தம் கேட்குமா என்று சட்டையிடம் முற்று கவனித்து பார்க்கலாம். நாராயண நமக. ஆளோலம் சோ என்ற அற்புதமான குரலேசு கொண்ட கோகிலவாணி பெண்மணி யாராக இருக்க வேண்டும்? பெண்மணியோட சாரீர விளமையை வைத்து பார்க்கும் பொழுது மென்மேலும் வர்ணிக்க வேண்டும் என்ற ஆவல் மனதிலே தோன்றியிருந்தாலும் கூட பெண்மணியின் அழகை எப்படி வர்ணிக்கலாம் என்றால் என்னாதமே சங்கீத ஜாதி உள்ளை காணவில்லை கண்கள் வந்தும் அவையின்றி பார்வையில்லை ராகங்களின்றி சங்கீதம் இல்லை சாவுன்றுதானா நம் காடல் இல்லை என்னாதமே சங்கீத ஜாதி உள்ளே காணவில்லை திருமுகம் வந்து பழகுமோ அறிமுகம் செய்து விலகுமோ இடுகையில் தொழில்கள் வடிகுமோ அது சொல்வதை தாங்க முடியுமோ கனவினில் எந்த உயரும் உறவாய் பிடிகையில் இன்று எழுது பிரிவாய் தனிமையில் எந்த இதயம் சருகாய் உதிருமோ சிறைகள் இட்டாலும் அணைந்து கொள்ளார் அணைகள் இட்டாலும் வழியில் நில்லார் பொன்னி நதி கண்ணி நதி ஜீவநதி வெளியில் அழுதப்படி கரங்கள் தொழுதப்படி சிறைகளும் படிபட வெளிவரும் முறைக்கு இசையென்னும் அழிவரும் இனி இந்த மயில் ஞாபக வேதனை தீருமோ ஆடிய பாடுகள் காதலின் வேதங்கள் ஆடிடுமோ பாடிடுமோ ஆடிடுமோ ராஜதீபமே எந்தன் வாசலில் வாராயோ குயிலே 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 எந்தன் ராகம் நெஞ்சில் ஆடோ ராகதீபமே நான் தேடி வந்த ஒரு கோடி நிலவு அவள் நீதானே நீதானே மலர் கண்ணி நின்று பல கவிதை தந்த மகள் நீதானே 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 வெளியில்லை எனும் போது வழி கொடுத்தாய் வழி வந்த பிள்ளாய் ஏன் சிறகுடித்தாய் வெளியில்லை எனும் போது வழி கொடுத்தாய் வழி வந்த பிள்ளாய் ஏன் சிறகுடித்தாய் நெஞ்சில் எங்கும் புல்தல் பின்போ
சரி பதானி சத காரி சனி காரி சனி சப தங்கடதோம் 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 மகன யகன ரகன ஜகன மகன தகன ரகன பகன மகன தகன ரகன யகன மகன தகன ரகன பகன மகன யகன ரகன சகன தகன பகன மகன யகன ரகன சகன தகன பகன ராஜதீபமே நன்றி கரவசம் எழுப்பி உற்சாகப்படுத்தி அத்தனைக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி நன்றிகள் இந்த வணக்கம். பெண்மணி ஏன் இங்கு வந்தால் முருகபெருமானை நினைத்து முருகு என்று முருகபெருமானே தங்களுடைய திருவடி தாமரையை அடைவது எப்போது என்று ஏங்கி கொண்டு காந்து கொண்டிருக்காளே பெண்மணி. திருமணத்திலே 8 வகையான திருமணம், பிரம்மம் பிரசாபதி மாறிடும் தெய்வம் காந்தரும் ராட்சசம் பைசாசம் சொல்லக்கூடிய 8 வகை திருமணத்திலே காந்தரம் என்று சொல்லக்கூடிய களவு வகை திருமணத்தை முடித்து திருக்காட்சி தர வைக்க வேண்டுமே. காதல் திருமணம் என்றாலே பாருங்க, காதல்னா மனிதர்களுக்கு வந்தா அது மனித காதல், தெய்வங்களுக்கு வந்தா தெய்வீக காதல். ஆமாம், அப்படிப்பட்ட காதலை இந்த உலகில் யாரும் பார்த்துருக்க முடியுமா? சூடி கொடுத்த சுடற்கல்யாணம் என்று ஒரு பெயர் வர காரணமாக அமையப்பட்டது. அதனால அந்த பெண்மணியுடைய காதலை எப்படி பார்க்கலாமா? மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ, என்னும் கன்னி பாவையன்றி 7 ஸ்வரம்தான் பாடுமோ, பெண்மையின்றி மண்ணில் இன்பம் ஏதடா, கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா, மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ, என்னும் கண் பாவையன்றி 7 ஸ்வரம்தான் பாடுமோ, பெண்மையின்றி மண்ணில் இன்பம் ஏதடா, கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா, மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ, என்னும் கன்னி பாவையன்றி 7 ஸ்வரம்தான் பாடுமோ. இந்த பாட்டு பாடுறப்ப மூச்சு விடாம பாருன்னு சொன்னீங்களே, எனக்கு ஒரு வாட்டி மூச்சு விடாம பாடுங்களேன். அப்படியா? சரி, ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம். பெண்ணிலவு பொன்னி நதியும் கண்ணியின் துணை என்று என்ன சுகம் இங்கு படைக்கும் பெண்மையின் சுகம் என்று சந்தனமும் சங்கத்தமிழும் பொங்கிடும் வசந்தம் சிந்தி வரும் பொங்கும் அமுதம் தந்திடும் குமுதம் பெண்ணி மகள் அருகில் இருந்தால் சுவைக்கும் துணை இழந்தால் முழுவதும் கசக்கும் விழியினில் மொழியினில் நடையினில் உடையில் அதிசய சுகம் தரும் அலங்கிவள் பிறப்பிதுதான். பாட்டு பாடுறதுனா மூச்சு விடுறது அவரா? பாட்டுல அப்படி வரும் சாமி. மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ, என்னும் கன்னி பாவையன்றி 7 ஸ்வரம்தான் பாடுமோ.
மொழியும் அழகும் சுந்தர மொழிகள் என்னை விட மறந்தார் இதற்கோர் பிறவி இத்தனையும் இழந்தார் அவன்தான் துறவி மூடி முதலடி வரை முழுவதும் சுகம்தான் விருந்துகள் படுத்தி அரங்கமும் அவள் அல்லவா. மண்ணில் இந்த காதலன்னை யார் வாழ்வில் கூடுமோ என்னும் கண்ணி பாவ என்று ஏழு ஸ்வரந்தான் பாடுமோ பெண்மையின்றி மண்ணில் இன்பம் ஏதடா மணியா கண்ணை மூடி கனவில் வாழும் மாறினார். மண்ணில் இந்த காதலன்னை யாரும் வாழ்வில் கூடுமோ என்னும் கண்ணி பாவ என்று ஏழு ஸ்வரந்தான் பாடுமோ. நன்றி 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 நன்றி. கரபசை எழுப்பி உற்சாகப்படுத்தி அத்தனை பேருக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. இழந்த வணக்கம் இருந்தாலும் கூட பெண்மணி அழகி இப்படி பாடிக்கொண்டிருந்தால் நேரம் போவதே தெரியவில்லை. முருகபெருமானுக்கும் இளையவளுக்கும் இதயம் ஒரு கோவில் அதில் உதயம் ஒரு பாடல். இதயம் ஒரு கோவில் அதில் உதயம் ஒரு பாடல். இதில் வாழும் தேவினி இசையை மலராய் நாளும் சூட்டுதே. இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல்
நன்றி நன்றி. இப்படி பாடிக்கொண்டிருந்தாலும் கூட தூது இல்லாத கதையே கிடையாது. ஒரு காதலுக்கும் ஒரு நபரையும் தூது போனாங்க அந்த காலத்துல. அதனால நீங்கள்லாம் காதலிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். காதலிச்சிருக்கீங்களா? வரிசையாக கட்டுங்க. அதெல்லாம் வாய்ப்பு இல்லையோமா. சரி, காதலிக்கலையா? கல்யாணம் ஆனதோட முடிஞ்சு வச்சு. சரி, இருந்தாலும் அது வேற டிபார்ட்மெண்ட் போலக்குப்பா. காதலிக்கிற வேற அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. காதல்னா வேற, கல்யாணம்னா வேற. அது வேற இது வேற. பெண்மணிக்காக அந்த இடத்துல ஒரு தூதை அனுப்பி தூதின் மூலமாக வரக்கூடிய நபர்களெல்லாம் விரைவிலே சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு பார்க்கும் பொழுது இயற்கையுடன் அந்த காற்றை இந்த நாடகத்தில் நடிகருக்கு பக்கம் மேலமா பக்கம் மேளத்துக்கு நடிகராங்க. நடிகர்களுக்கு தான் பக்கம் மேளம். நான் என்ன பாடுறேனோ நீங்கள் அதுக்கு வாசிக்கணும். ஆமாம். நான் என்ன பாடுறேனோ அதை நீங்கள் வாங்கி பாடணும். ஆமாம் ஆமாம், அதானே? அதான். அப்போ நான் பாடுற பாட்டை விட்டுவிட்டு நீங்களா ஒரு பாட்டை பாடுறியா? இல்லை, தொடர்ச்சி பாட்டெல்லாம் அப்படிலாம் பாடக்கூடாது. இப்போ இல்லைப்பா, இப்போ பாடினது தப்பு முதல்ல. சரி, நீங்கள் முதல்ல என்ன பாட்டு பண்ணீங்க? நான் பூங்காற்றேன்னு ஒரு பாட்டு பாடினேன். அதுக்கப்புறம் இந்த பாட்டு பண்ணீங்க? உன்னை தானேன்னு ஒரு பாட்டு பாடினேன். ஏன் பண்ணீங்க? நான் ஒரு பாட்டை பாட என்னால் முடியுங்கிறனால பாடி காமிச்சேன். ஓ, உங்களுக்கு விவரம் தெரியுங்கிறீங்க? ஆமாம், நான் பாடி காமிச்சேன். இதனால பாட்டை தெரிஞ்சனால பாடி காமிச்சேன். ஓ, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சனால ஒரு பாட்டை பாடி காமிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு எத்தனை பாட்டு தெரியும்? உங்களுக்கு எத்தனை பாட்டு தெரியும்? நான் என்னப்பா ஒரு 50 பாட்டு பாடுவேன். 51. சரி, 100 பாட்டு பாடுவேன் வச்சுக்கோ. 101. 500 பாட்டு பாடுவேன். போடு 501 மொய்ய. மொய் போடுறீங்க? சரி, அப்போ போட்டி போடணும்னு விரும்புகிறேன். போடுவோங்கிறேன். அப்படியா? போட்டுருமா? போடுங்க. தங்கள் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. மானா சும்மா இல்லடா, நான் யாரும் இல்லடா. மானா சும்மா இல்லடா, அவையில்லே நான் யாரும் இல்லடா. நெஞ்சம் கொண்டே சாமி சாமி தாங்கிக் கொண்டே பூமி பூமி. பெத்தவளே மறந்தா அவ செத்தவனி தாண்டா. அந்த உத்தமையே நினைச்சா அவ உத்தமனி தாண்டா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேனா யாரும் இல்லடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காத்திருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ராஜா என்பார், மந்திரி என்பார், ராஜ்யம் இல்லை யாழ், ஒரு ராணியும் இல்லை வாழ, ஒரு உறவும் இல்லை, இது பிரிவும் இல்லை. அந்த
அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகின்றேன் நானே, அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகின்றேன். பாடுங்க பாடுங்க. வளர்ந்த கதை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, வளர்ந்த கதை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அவன் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது, சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது. அன்பிலே வந்த கதைதான் இது கதையா தொடர் கதையா, அன்பிலே வந்த கதைதான் இது கதையா தொடர் கதையா. சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது. பாடப்பட்டு ஒன்று தேய்ந்து அன்பு மாறுமா, உண்மை காதல் மாறி போகுமா, ஒன்று தேய்ந்து அன்பு மாறுமா. உலகம் புரியவில்லை, உலகம் புரியவில்லை, ஒவ்வொரு நாளும் மாறுகின்ற இன்னும் புரியவில்லை, உலகம் புரியவில்லை. மனதிலே தோன்றும் மயக்கங்கள் கோடி, மனதிலே தோன்றும் மயக்கங்கள் கோடி, அந்த மயக்கத்திலே ஆடுதே ஆடி. சின்னஞ்சிறியே வண்ணப்பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா, சின்னஞ்சிறியே வண்ணப்பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா, அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா. சின்னஞ்சிறியே வண்ணப்பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா. பாடுங்க பாப்பா. தானா வந்த தந்தனமே உன்னை தடுவ தின சம்மதமே, இது வேறாரும் பறிக்கா மல்லிகை தோட்டமே, யாராலும் படிக்கா மங்கள ராகமே. வாலிபத்து கடனை தீர்க்க தாலி ஒன்று அப்பி தந்தா, தாலிபட்ட கடனை போக்க தாயார் என்ன பெற்று போட்டா. வாலிபத்து கடனை தீர்க்க தாலி ஒன்று அப்பி தந்தா, தாலிபட்ட கடனை போக்க தாயார் என்ன பெற்று போட்டா. ஓடும் நதி ஒருத்தருக்கும் சொந்தமில்லை அம்மா, ஓடும் நதி ஒருத்தருக்கும் சொந்தமில்லையம்மா. இந்த ஓட்டை கூரை வீட்டுக்கார் சொந்தமில்லாம் சும்மா. ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்குறா, ஊத்துக்கு பக்கம் ஆரோ வச்சு தின்ன அது நம்பி இருக்குது மண்ணே. தாயாரு தந்தை யார் கூறம்மா, ஒரு தானாக வளர்ந்து வரும் ஆரம்மா. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிலில் நோகுதடி, செத்து வச்ச ஆசையில் வெகுதடி. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. மதுரை மறிக்கொழுந்தே மலரோட மல்லிகையே, மதுரை மறிக்கொழுந்தே மலரோட மல்லிகையே, மனசு மயங்குதடி மயங்கும்படி நிற்காதே, மனசு மயங்குதடி மயங்கும்படி நிற்காதே. வேண்டினால் வேண்டு வரம் தருபவனே அம்மா அம்மா, என்ன பண்ணலாம்? வேண்டினால் வேண்டு வரம் தருபவனே அம்மா அம்மா, எனக்கொரு வரம் தருவாயா. என்ன வர வேணும், என்ன வர வேணும்? ஏ காதலியே, ஏ காதலியே, ஏ காதலியே கொண்டு வருவாயா. வெள்ளிக்கிழமையிலே அம்மா வாசலிலே நல்ல பாட்டெடுத்து உன்னன் பெருமை சொல்லு, உன்னை சூடிக்கொள்ளு, வாடியம்மா வாசலினாலே, வாடியம்மா பூச்சரிப்பாலே. நல்ல வெள்ளிக்கிழமையிலே அம்மா வாசலிலே. ஊற்றி வருந்தெடுத்து பிச்சி பூ வச்ச இலி பச்சை மெல்ல பக்கத்துல மெய்துன்னு சொன்னாங்க, மெய்துன்னு சொன்னதுல நயம் என்ன கண்ணாத்தா. சின்ன சின்ன கண்ணு ரெண்டும் என்னை பந்தாடு, வண்ண வண்ண கண்ணங்கள் காதல் முத்தாடு. சின்ன சின்ன கண்ணு ரெண்டும் என்னை பந்தாடு, வண்ண வண்ண கண்ணங்கள் காதல் முத்தாடு. மலரோடு கண்களும் வந்து விளையாடி செல்லும் போது உறவோடு ஆசை கொண்டு உறவாட வந்தேன் அம்மா. இளமை இனிமை சுவைதானே, அடடா
சோதனை போதுமையா சாமி, சோதனை தான் வாழ்க்கை என்ற தாங்காது பூமி, தாங்காது பூமி. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? காலத்தை நிரம்பிக்கிறது. நன்றி. இப்பெல்லாம் நிறைய பாடல் பாடலாம், இதுதான் உங்களுடைய விருப்பத்துக்காக தான். வருகிறான் வனக்காவலன், வைக்கலாம் ஒரு கழகத்தை என்று அவனிடத்தை எதிர்பார்க்கும் பொழுது சுந்தரம் நிறைந்ததும் புன் சிறந்த மங்கை இவள், சுந்தரம் நிறைந்ததும் பொன் திறந்த மங்கை இவள், இந்த உலகிற்கு ஏன் வந்தா அந்தர மிகுந்த தேவர் துந்திவி முழங்க வரும், அந்தர மிகுந்த தேவ துந்திவி முழங்கி வரும், இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த, இந்திரன் வணங்கும் எங்கள் கந்த சாமிக்கே தகுந்த, சுந்தரம் நிறைந்து ததும்பும் உன் சிறந்து மங்கை இவள், இந்த உலகிற்கு ஏன் வந்தா. வானமதியானத்தவர் மனமுத்து இவள் முகத்தை, வானமதியானத்தவர் மனமுத்து இவள் முகத்தை குணமாய் பொழிந்து கொண்டதே, கண்டம் வந்து செங்கோன் என்றுலாம் வளர்ந்து தொதும்பி இவள் நீரில் மறைந்ததே. நான் உரைத்தால் வரும் காட்சி நவடகன சீமாட்டி, நான் உரைத்தால் வரும் காட்சி நவடகன சீமாட்டி, தீனனின் கண்ணுக்கு காட்சி திவ்ய கீரூப கடாட்சி, தீனனின் கண்ணுக்கு காட்சி திவ்ய கீரூப கடாட்சி, சுந்தரம் நிறைந்து ததும்பும் பொன் திறந்த மங்கை இவள், இந்த உலகிற்கு ஏன் வந்தா. சோமனையுத்த முகத்தில் இருக்கும் கண்களை கண்டு, சோமனையுத்த முகத்தில் இருக்கும் கண்களை கண்டு, மான்கையினும் துள்ளி நாடுதே, கோவண இவள் பறவை ஓட்டும் சொல்லின கிள்ளிகள் கேட்டு, சோமன பறவை ஓட்டும் சொல்லின கிள்ளிகள் கேட்டு சொந்தம் என வந்து நாடுதே, கானகத்தில் இவள் தீனை காவல் புரிவது விதம், கானகத்தில் இவள் தீனை காவல் புரிவது வீதம், ஆன போதிலும் இது அற்புதம் மிக அற்புதம்,